ஹாய் ஹலோ வணக்கம். கன்னடத்தில் ரிலீஸ் ஆன விஜயகுமார் டைரக்ஷனில் துனியா விஜய், அஸ்வினி, டிராகன் மஞ்சு இன்னும் நிறைய பேர் நடித்த படம் தான் பீமா. இந்த படத்தினோட ரிவ்யூ சொல்கிறேன். இதை கேட்டுட்டு இந்த ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன். பெங்களூரு ஒரு ஹைட்ரானிக் சிட்டி. அங்கே ஒரு மெக்கானிக்கல் கடை வச்சிருக்கிற நம்ம ராமண்ணான்னு ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவிலேயே அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி ராமண்ணான்னு ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு நண்பர் ஆண்டனின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ராமண்ணாவை. அதாவது மரியாதை நிமித்தமாக பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் மஞ்சுன்ட்டு ஒரு பையன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இவர் தன்னோட பிள்ளை மாதிரி வளர்ப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருப்பான். ஆனால் இவர் அந்த பையனை ஒரு பிள்ளை மாதிரி வளர்ப்பாரு. வளர்த்தோன்னே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தவறான சவகாசனால இவன் கஞ்சாவை விற்க ஆரம்பிச்சிடறான் அந்த கடையிலே வச்சு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகனே செத்துடுறாரு. யாரு? அந்த ராமண்ணனோட மகனே செத்துடுறாரு. அதனால என் மகனுக்கே கஞ்சா கொடுத்து நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவரை அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டோன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சுங்கிறவர் பெரிய டீலரா மாறிடுறாரு அந்த ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆண்டனின்னு அவர் நண்பர் இருந்தா பாத்தீங்களா, அவர் ரெண்டு பேர்த்த கொண்டு நம்ம ராமண்ணா கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீ அந்த மஞ்சு வளர்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்த வளர்த்து கொடுக்கணும் பாரு. அப்படி சொன்னோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளால முடியாது, ஏன்னா ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, உனக்கு உண்மையான விசுவாசியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சொன்னேன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வளர்க்குறாங்க. வளர்ந்தோடனே அவர் தான் பெரிய பையன் அவன் ஒரு அண்ணாவா வராங்க. சின்ன பையன் என்ன பாத்தீங்கன்னா, அவர் தான் ஹீரோ துனியா விஜய். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் ஒரு பீமா. இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சொன்ன பாத்தீங்களா, அந்த கதை ஒரு 10 நிமிஷ கதை, ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டோரி வரும். 10-15 நிமிஷம் நினைக்கிறேன், அவ்வளவு தூரம் வரும். இந்த கதை வந்த ஸ்பீடுக்கு அந்த வில்லனுக்கு கொடுத்த கேரக்டரு அப்படியே படம் ஃபுல்லா நெடுகளா கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த படம் சொல்றேன் வேற லெவல் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்தை முழுக்க கெடுத்ததே என்னன்னா, ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவருக்கு ஒரு 5-6 பாட்டு கொடுத்து அவர் வரும்போது நடக்கும்போது நிற்கும் போதெல்லாம் ஒரு மாஸ் காட்டுறன்னு சொல்லிட்டு நிறைய சீனை வேஸ்ட் பண்ணுது. இந்த படத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வருவாங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் கூட நம்ம ஹீரோவான துனியா விஜய்க்கு எழுதப்படலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்க அவ்வளவு போல்டான கேரக்டரா அந்த படத்துல காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ரொம்ப டம்மி பீஸா ஆக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த டிராகன் மஞ்சா வர அந்த வில்லன் கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்லா நான் கெத்தா அந்த சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லா இப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த சீன் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு புள்ளப்பூச்சியே இல்ல, ஒரு கரப்பாம்பூச்சியை கூட யாரும் மதிக்கிறது இல்ல, அந்த மாதிரி மாத்திடுறாங்க அந்த வில்லனை. கிளைமேக்ஸ் ஃபைட் ஓரளவுக்கு கொண்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுவரையிலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கு. அந்த சென்ட்ரல் இருக்கிற மீதி நிமிஷம் எல்லாமே சுத்த வேஸ்ட்னு சொல்ல முடியாது, சுமாரா இருக்கு அவ்வளவு சொல்லலாம். அது ஒரு டைம் பாக்குற மாதிரி இருக்கும். ஹீரோயினி வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, ஏன் வர்றாங்கன்னு தெரியல. அந்த இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் மிரட்டுறாங்க. அப்புறம் ஒரு பாட்டுக்கு வர ஆடுறாங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் சரி விடுங்க, அது ஹீரோயினி விஷயமே அப்படித்தான், அதை விட்டுருங்க. அப்புறம் இவர் எடுத்துக்கிட்ட முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வளர்த்த அப்பாவை கொன்னுடுறாங்க, அதுக்கு எதுவும் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளை நான் பசங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி, ஏரியா பசங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு, அதுவும் எதுவும் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருளை கண்டிப்பா ஒழிச்சே தீருவோம் பாரு, அதுக்கும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணனை என் கண் மாதிரி காப்பாத்துவான் பாரு, அண்ணனை கொன்றுவாங்க, அதுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கடைசியில அந்த வில்லனை கொல்லும் போது கொஞ்சம் ரக்கடா மாறி கொள்ற சீன், அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்துல ஒரு ஆவரேஜான ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு சீன்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த ஹீரோயினி போர்ஷனு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த போலீஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் கிரிஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு சூப்பரா ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை உங்களால முடிஞ்சா ஒரு டைம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. பீமா படம் ஒரு ஆவரேஜான படம் தான், ரொம்ப பிரமாதமான படம் இல்லை. அதனால 100க்கு ஒரு 45-48 மார்க் அந்த மாதிரி கொடுக்கும்.